இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இது எந்த இடம்? நாம எங்க போய்கிட்டு இருக்கோம்? யாருக்கு தெரியும் எந்த இடம் என்னன்னு? இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், வா. விடாதீங்க, விடுங்க. பயப்படாது, அதுக்குள்ள நுழைஞ்சிட்டா இவங்களால ஜீவா, சீக்கிரம் வா. மறைஞ்சிட்டாங்க, இனிமே அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. வாங்கடா போலாம். மரமட்டையெல்லாம் விட்டுவிட்டு பாலவனத்துக்கு வந்திருக்கேன். வெங்கையா, எங்கய்யா போன நீ? எங்க போனியோ? பாலவனத்துல வந்து பசிக்குது. பாலவனத்துல பசிச்சா என்ன தட்டிங்க? மண்ணத்தான் நான் திங்கணும். வெங்கையா, வெங்கையா, எங்கய்யா போன நீ? ஐயோ, எங்க போனியோ?
அதேதான். எங்கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சியா? நடக்காது. டேய், பிடிக்கலாம் அவனை. ஜீவா, தளபதியாரே, ஏற்கனவே ஒரு தடவை மோதினீங்க, கழுத்துல சக்கரம் கிடைச்சது. இப்ப இன்னொரு முறையா? இப்ப என்ன கிடைக்குமோ? என் கழுத்துல இவ சக்கரத்தை மாட்டினான். இவ கழுத்துல நான் தாலியை கட்ட வேண்டாமா? மந்திரவாதி, இந்த மகுடவதிக்கு கிடைக்க போற மகுடமே இவகையில தான் இருக்கு. மகுடமா? புரியலையே. போக போக புரியும். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்திலே முகாம், நாளை காலையில் பவள நாட்டுக்கு பயணம். பாலைவனத்தில் முகாம். தளபதியாரே, பாலைவனத்துல கூடாரம் அடிக்க போறமே, அங்க இந்த பொண்ணு ஆட சொல்லுவோமா? ஆட்டமா? ஏற்பாடு செய். ஜீவா, பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். இன்னைக்கு ராத்திரி பாலைவனத்துல முகாம் போட போறான். நான் உனக்கு வேற விடைகள் தரேன். நீ எங்க நடனம் ஆடு. நான் எப்படியாவது உன்னை காப்பாத்துறேன். முடியாது. நான் ஆடுறதுன்னு அது என் தலைவருக்கு முன்னாலதான். இந்த பாவிக்கு எதிரே என்னால ஆட முடியாது. ஜீவா, நான் சொல்றது கேளு. அந்த மகுட பத்தி பெரிய அயோக்கியன். அவனை எனக்கு நல்லா தெரியும். உன் உயிருக்கும் மானத்துக்கு அவனால ஆபத்து ஏற்படும். நீ தப்பிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. நான் சொல்றதை கேளு ஜீவா, நீ ஆடித்தான் ஆகணும். சரி. வெங்கையா, 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 எங்கய்யா போன நீ? எங்க இந்த பக்கம்? ஜீவா, ஜீவா, ஜீவா எங்க? அந்த பாவி போய் மகுடபதி அவளை தூக்கிட்டு போலாம். எங்க கொண்டு போலாம்? அதுவும் அங்கே கூட அடிக்க போறாங்களா? வாங்க. அதோ பத்தியா கூட அடிக்கிறாங்க. வாங்க. சீக்கிரம், தளபதியார் வரதுக்குள்ள தயாரா. ஆமா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஜீவாவை கிட்ட கொண்டு வராங்க. யாரையாவது அடிச்சு போட்டுட்டு வேஷம் போட்டு. வேஷமா? அரசியல்ல வேஷம் போடுறது சிலருக்கு இப்ப சகஜம். குடு. ஒரு உடனே கிடைச்சிருக்கு. ஒட்டன சாப்பிட்டுருக்கான். நீங்க போட்டுங்க. நல்ல வேலையா இருக்கு. நீ தப்பிச்சுப்ப, நான் மாட்டிப்பேன். அப்புறம் வந்து பிச்சு விடுவானுங்களே என்ன? ஐயோ, ஒரு உடதான் இருக்கு. என்ன செய்யுது இப்போ? என்ன பத்தி நீ கவலைப்படாத. எந்த இது எப்படி விழுவீங்க? எங்க மாட்டிக்குவீங்க? மண்ணுக்குள்ள போயிடுறேன். மூச்சு விட வேண்டாம். ஊதுவத்தி குழாய் வச்சிருக்கேன். ஊதுவத்தி குழாய் நான் பாட்டு. ஜீவா, நான் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்க. அவன் முன்னால் ஆடும்போது உன் ஆத்திரத்தையோ வெறுப்பையோ காட்டுறாத. சில பேர் அழிக்கிறதுக்காகவே சிரிப்பாங்க. நீ உன் மானத்தை காப்பாத்திக்க சிரிக்க போற. அதுல தப்பே இல்ல. கடைசியில என் பொழப்ப சிரிப்பா சிரிக்க வச்சிடாத. ஆடுறியா? தலையை ஆட்டாத. கழுத்து சுடுக்கிட்டு வந்து சரியா ஆட முடியாது. வா ஆடு, வா வா ஆடு, ஆடு வா வா ஆடு வா. தளபதியாரே, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இப்ப ஜீவா விதவிதமான உடைகள்ல புது புது நடனம் எல்லாம் ஆடப்போறான். அப்படியா? ஆமா, இப்ப நடனம் தான். அப்புறம் நீங்க ஆட்டி வச்சபடி எல்லாம் ஆடப்போறான். நல்லா தயார் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு நல்ல உத்தியோகம் கொடுத்திருக்கீங்க நீங்க. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே. வழியில சந்திச்சேன். ரொம்ப நல்லா பாடினா. நல்லதை கண்டாதான் நமக்கு பொறுக்காத. பிடிச்சு போட்டேன். எப்படி? பிரமாதம். அந்த இருட்டு
விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு, பொது நீதிக்கும் நேர்மைக்கும் பயந்து விடு, நல்ல அன்புக்கும் பண்புக்கும் வளைந்து கொடு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, இன்றோடு போகட்டும் திருந்தி விடு, உந்தன் இதயத்தை நேர்வழி திருப்பி விடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை காலடிகள் பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தான், நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. மந்திரவாதி 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 விளக்கெல்லாம் ஏன் அணைச்ச? விளக்க ஏற்று மந்திரவாதி, விளக்க ஏற்றா.
அவங்க? இன்னும் இது கூட தெரியல. இவ்வளவு பெரிய தளபதியா இருக்கீங்க, இது கூட தெரியலையே உங்களுக்கு? ஆடினாங்க ஓடினாங்க. ஏங்க, அவனை வெறும் பாடகம் தான் நினைச்சேன். நல்ல நடிகன் கூட. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம 2 பேரும் நல்லா ஏமாத்திட்டான். ஏன்டா வழக்கணிச்ச? விளக்கணை ஆட்டத்துல புது கட்டம் வரும்னா அணைச்ச கட்டிவிட்டு ஓடிட்டான். ஏங்க, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஓடினால. அப்படின்னா அவன் வெங்கையனாத்தான் இருக்கணும். உங்களுக்கு எதுவுமே நேரம் கழிச்சு தான் புரியுது. இப்படி போறாங்கன்னு பாக்குறேன். இது பாலைவனம். இங்கிருந்து சீக்கிரமா தப்ப முடியாது. அந்த ஜீவா எனக்கு கிடைச்சே ஆகணும். டேய், ஓடுங்கடா, தேடுங்க, தேடுங்கடா. வேங்கையா, இது நீ ஒளிந்திருந்து வீரத்தை காட்டிய காடல்ல. எங்கள் நாடு. நாங்கள் கொடி கட்டி ஆட்சி நடத்தும் பவள நாடு. அந்த கொடிக்கு கயிறு இல்லையாம். அதற்கு உன் குடலையே கயிறாக்குகிறேன். அதுதான் எங்கள் நாட்டு பண்பாடு. ஒரு இழுத்து வாருங்கள். தளபதியாரே, யார் இவன்? இவன் செய்த குற்றம் கொடிய குற்றம். வேங்கை மலையைச் சேர்ந்த இவன் ஒற்றனாக வந்தான். பவள நாட்டை பிடிக்க திட்டம் போட்டான். ஆதாரத்தோட பிடிச்ச அரசின் முன்னால நிறுத்தின. ஜீவா, 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 ஜீவா. ஜீவா, என்ன வேஷம்? என்ன ஆட்சி? ஏன் பைத்தியமா? இல்ல, ஆனா பைத்தியமா நடிச்சு உங்க அனுதாபத்தை பெற்று தப்பிக்க பார்க்கறான். நீ செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள போறியா இல்லையா? ஜீவா, அரசி உங்களையே பழிக்கிறான். இனிமேல் என்னால் பொறுக்க முடியாது. டேய், யாரங்கே? தண்டனை நடக்கட்டும். இந்த அகங்காரம் பிடிச்சவனின் அங்கமெல்லாம் துண்டு துண்டாகட்டும். சக்கரங்கள் சுத்தட்டும். சதிகாரன் அழியட்டும். நடக்கட்டும். தண்டனை நிறைவேறட்டும்.
தளபதியாரே, இன்று முதல் இவன் என் மெய்காப்பாளன். ராணி, இவன் ஆபத்தானவன். ஆனாலும் அஞ்சா நெஞ்சு. அவனை எல்லாம் மெச்சத்தக்க மாவீரன். பகைவனுக்கு பாராட்டா, அழிக்கப்பட வேண்டியவனுக்கு ஆரத்தியா? தளபதியாரே, வீரம் எங்கிருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்வதுதான் விவேகமான அரசியல். இத்தகைய ஒரு வீரனை நான் என் ஆயுள் காலத்தில் பார்த்ததே இல்லை. எங்கிருந்தோ வந்தவனா உங்கள் மெய்காப்பாளன்? அப்படி ஒரு பதவிக்கு இப்போது என்ன அவசியம் ராணி? என்னை சுற்றியிருப்பவர்கள் மீது சந்தேகம், அரசையே கவிழ்த்து விடுவார்களோ என்று சிறிய அச்சம். ராணி, உங்களைத் தவிர. இவரை உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள், ராஜ மரியாதையோடு.